ஏங்க நாய் பிடிக்கிறதுக்கு கூட 4 பேர் 6 பேர் வச்சுருக்காங்க மண்டலத்துக்கு. கார்பரேஷன் ஆணையர் வந்து சாதாரண டிக்கெட் விஷயத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ்லாம் டிடிஎஃப் வாசன்னு சொல்லிட்டு அவர் சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அந்த ஃபோட்டோ பிடிச்சி ரேஸ் பண்ணி போடுறாங்க. நான் சொல்கிறேன் சார், வண்டியெல்லாம் பிடிக்கிறீங்க, ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. இதோ சார் அங்கே 100 மீட்டர் ஃப்ரண்ட்டில் ஒரு அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது சார். அந்த பள்ளம் மழை பெஞ்சால் தெரியாது. அதேமாரி வெயில் வர டைமில் கண்ணு குசில தெரியாது. அந்த பள்ளத்தை தெரிகிற மாரி எதனா ஒன்று பண்ணலாம். இல்லை அந்த வண்டி எவ்வளோ வண்டி சிமெண்ட் வண்டி போகுது, அதை நீங்கள் எதுக்கும் மடக்குறீங்க. அந்த வண்டி கொஞ்சம் அங்கே மடக்கி அந்த மண்ணை கொட்டு போக சொன்னால் முடிஞ்சது வேலை. அந்த விபத்து நடக்க போகிறது கிடையாது, கை காலை இழக்க வேண்டிய வேலை கிடையாது, அந்த பொண்ணு உயிர் போயிருக்க வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மெட்ரோ ஒர்க் நடக்குது, அங்கே சேஃப்டி இன்ஜின் யாருன்னு கேளு, அவங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் அந்த சேஃப்டி இன்ஜின்கிட்ட பால் மரம் என் வேலையை விட்டு நான் போய் கேட்குறேன். எனக்கு அது கேட்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பாதிப்படைஞ்சிருக்கேன், அதனால் நான் போகிறேன். போய் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்கிறார், கூலாக சொல்கிறாரு, பிரதர் இங்கே வந்து மெட்ரோ ஒர்க் நடக்குது, அதனால் பள்ளங்கள் ஏற்படுறது சகஜம்தான், நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்றார். சரி, அவர்கிட்ட பேச வேண்டிய வேஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பி வந்துட்டு அங்கே ஒரு கல் வச்சுட்டு போனேன். அதாவது ஃப்ரண்ட்டில் வச்ச யாருன்னா தடிக்க விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு, பிரேக் அடிச்சு விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமாக வந்து பள்ளம் வச்சுட்டு கல் வச்சுட்டு போனேன். ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. சனிக்கிழமை நியூஸ் காலைல வருது, பாடியில் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் தங்கச்சி போகிறாங்க, அண்ணன் முன்னாடியே ஒரு தங்கச்சி இறந்து போகுது. எவ்வளோ கொடுமைங்க அது. கூட அண்ணன் இருந்தோம், அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, அந்த பையன் இருக்கிற வரையும் அது வலிங்க, அது வேதனைங்க அது. திருச்சியில் ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்தாங்க ஸ்பீட் பிரேக் விஷயத்தில். சாதாரண டிக்கெட் விஷயத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க இறந்து போனாங்க ஸ்பீட் பிரேக் விஷயத்தில். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இதுவும் அந்த டிடிஎஃப் வாசன்னு சொல்லிட்டு அவர் சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அந்த ஃபோட்டோ பிடிச்சி ரேஸ் பண்ணி போடுறாங்க. இறந்து போனது ஒரு இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டு ஆன்லைனில் ரேஸ் பண்ணியிருக்கலாமே. நான் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி அவங்க இறந்த 2ஆவது நாளே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இறந்தார். அதே திருச்சியில் அவர் பண்ணியிருந்த அந்த டாக்டரை அதுமாதிரி ஆயிருக்காது இல்லை. கொஞ்சம் அதாவது விபத்தை தடுக்க முடியாதுன்னு விபத்தில் உயிரிழந்து போகிறவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல வரல, தடுக்கலாம்ல. அந்த இடத்துல ரோடு கொஞ்சம் நல்லா இருந்த ஸ்பீட் பிரேக் நல்லா இருந்ததுன்னா அந்த டாக்டர் இறந்துருக்க மாட்டாங்களே. அந்த டாக்டர் அதிவேகமாக போயிருந்தால் கூட பரவாயில்லைங்க, இன்ஸ்பெக்டர் அதிவேகமாக போயிருப்பாங்களா? எவ்வளோ பொறுமையாக போவாங்க, அவங்க எப்படியும் இறந்துருப்பாங்க. ஏங்க நாய் பிடிக்கிறதுக்கு கூட 4 பேர் 6 பேர் வச்சுருக்காங்க மண்டலத்துக்கு. கார்பரேஷன் ஆணையர் வந்து. ஆனால் இந்த ரோடை சீரமைப்புக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ரோடை சுத்தமாக வச்சுக்கணும், பல்ல இல்லாமல் வச்சுக்கணும். நான் ரோடை வந்து மொசைக்கு போட்டு பலன்னு வைக்கணும்னு சொல்ல வரலைங்க. இன்றைக்கி ஓடினா தாங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு வேகும். அந்த பயத்துலேயும் தான் நாங்கள் வேகமாக போகிறோம் வரோம். காலைல 9 மணிக்கு வண்டியை நைட் 7 மணி வரையும் நாங்கள் சுற்றி தான் இருந்தாகணும். அப்போ தான் எங்கள் வீட்டில் நாளைக்கு சாப்பாடு வேகும், மறுநாள் வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும். அப்படி இருக்கும் போது நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டோமா தான் போவோம். ஆனால் தப்பு எங்கள் மேலேயே இருக்குது, வேகம் கம்மி பண்ணணும். நாங்கள் ஒன்றும் வேகமாக போகிற பள்ளம் 200 மீட்டரில் கூட கண்ணு தெரிய மாட்டேங்க. அந்த பள்ளத்தை தான் சரி பண்ண சொல்கிறேன் நான். பாடியில் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி அம்மா பொண்ணு போயின்னு இருக்காங்க. பாடி கீழே இந்த ரோடு கிராஸ் பண்ணி லூகாஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். அந்த பக்கம் நிறைய கடைங்க இருக்குது, அந்த பக்கத்துலேருந்து வருவோம், இந்த பக்கம் தான் போவாங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுங்கன்னு ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பேரிகார்டு வச்சுருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கர் வைங்கன்னு ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஸ்பீட் பிரேக்கர் வைக்கல. அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது காலைல 7 மணிக்கு. அம்மா பொண்ணு ஊருக்கு போயிட்டு வராங்களா இல்லை போயிட்டு எங்கேயும் வெளில போய்ட்டு வராங்கன்னு தெரில. பொண்ணு போயிட்டு பூ வாங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணுது. பொலேரோ வேன் வந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு அச்சு தூக்குதுங்க. அவங்க அம்மா முன்னாடியே பொண்ணு அச்சு கண்ணுக்கு முன்னாடி தூக்குது. நாங்கள் சேர்ந்து தூக்குறோம், ஆனால் பொண்ணுக்கு ரத்தம் அதிகமாக போகுது. எங்களுக்கு ஒரு பக்கம் பயம், நம்ம தொடரும்போது அந்த பொண்ணுக்கு எதனா பாதிப்பாயிட போகுதுன்னு ஒரு பயம். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தூக்கி ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறோம். பைக் ரைடர் டிடி வாசன் அன்றைக்கி அந்த ஸ்டேஷனில் வச்சு ரொம்ப சென்சிட்டிவ் நியூஸாக போயிருந்தது. அதனால் அது பெருசாக காதில் ஏற்றுக்கல. நான் இப்போ கூட இந்த நியூஸ் சொல்கிறது கூட 1 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். இதை பற்றி யாருன்னா பேசுங்க, கொஞ்சம் விழிப்புணர்வு யாருன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, நாய் பிடிக்கிறதுக்கு 6 பேர் வைக்கிறாங்க சென்னை கார்பரேஷன் ஆணையம். இந்த ரோடு பள்ளத்தையும் ரோடு சரி பண்ணுறதுக்கும் மண்டபத்துக்கு ஒருத்தரை வச்சா கூட போதுங்க. அவங்களுக்கு டார்கெட் கொடுங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் டார்கெட் கொடுக்குறீங்க, இயர்லி டார்கெட். அதுமாரி அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தா மாறும்னு நம்புகிறேன்.